உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள், உங்களுக்காக உழைப்பதற்கு வாய்ப்பளியுங்கள். கலைஞரின் கட்டளை ஆட்சி தளபதி மு.க. ஸ்டாலின் நாடு முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறாரே, இப்படிப்பட்ட நல்லவர்கள் எம்எல்ஏக்களாக எம்பிகளாக ஆளுகிறவர்களாக மாறினால் நாட்டிலே நடக்கிற இந்த கலெக்ஷன் பிசினஸ் ஒளியும், கரப்ஷன் பிசினஸ் ஒளியும், கமிஷன் பிசினஸ் ஒளியும். 22 பிரிவினருக்கு அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியம் உருவாக்கி ஆட்டோ டிரைவர், டாக்ஸி டிரைவர், சமையல்காரன், தையல்காரன், மரமேறுகிறவர் அத்தனை பேருக்கும் வாழ்க்கைக்கு உத்தரவாதம் தேடி தந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற ஆட்சி. நரேந்திர மோடி பாரதத்தின் பிரதமர் ஒரு மூத்த அமைச்சரிடம் வியந்து பேசியிருக்கிறார். கலைஞர் இவ்வளவு பெருந்தன்மை உள்ளவரா, என்னுடைய நிதிநிலை அறிக்கையை பாராட்டி இருக்கிறார் என்ற போது அந்த மூத்த அமைச்சர் சொல்லியிருக்கிறார், அதுதான் கலைஞருடைய சிறப்பு, யாராக இருந்தாலும் பாராட்ட வேண்டியதை பாராட்டுவார். பாரத பிரதமர் எதிரணியில் நிற்கிறவர் வியக்கிறார், நிதிஷ்குமார் எங்கள் தலைவர் என்கிறார். இந்த நாடு பார்க்கிறது, இத்தனை மூத்த தலைவன் இந்த வயதில் இப்படி சுற்றி வருகிறார் என்று. அவர் சுற்றி வருகிறார் என்பதை விட உங்களுக்காக உழைக்கிறார் என்பதுதான். என் தம்பிக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்கு. இவரை வெற்றி பெற வைத்தால் சைதாப்பேட்டை தொகுதி உயரும், தமிழ்நாட்டில் கழக ஆட்சி தலைவர் கலைஞர் தலைமையில் மலரும், நம் வாழ்வு செழிக்கும், நம் பிள்ளைகளின் எதிர்காலம் தழைக்கும். மறவாதீர், நமது சின்னம் தாய்மார்களின் சின்னம், உழைப்பாளிகளின் சின்னம், பாட்டாளிகளின் சின்னம்.